ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் உப்பு கறி தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மட்டன் உப்பு கறி செய்கிறதுக்காக 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை வேக வச்சிடலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இன்றைக்கி நான் 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதில் இருக்கிற தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே வடித்து எடுத்தாச்சு. இப்போ உப்பு கறிக்கு தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 6 வரமிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். உப்பு கறிக்கு வரமிளகாய் தான் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்குவோம். உப்பு கறிக்கு வெங்காயம் அதிகமாக போடுங்க, அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியில் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் மட்டனுடைய தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா அந்த மிளகாவோட காரமெல்லாம் மட்டனில் இறங்குற வரைக்கும் வேக விடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வேக விடலாம். மிளகாய் எல்லாமே எண்ணெயிலே வெந்துட்டனால காரமே இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் உப்பு கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மட்டன் குழம்பு, சாம்பார் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மிளகாவோட பழைய சாதத்தை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.